உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பேஸ் பண்ண சில ஜேஇ அண்ட் நீட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் ரீட் பண்ணுறேன். இஃப் த ரேஷியோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு தட் ஆஃப் ஹோல்ஸ் இன் அ செமிகண்டக்டர் இஸ் 7/4 and the ratio of current is 7/4, then the ratio of their drift velocity is n/8. Find the value of n. இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிற கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் டேட்டாஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளத்தில் உள்ள மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் நம்பர் ஆஃப் ஹோல் ரேஷியோ 7/5. ரேஷியோ ஆஃப் கரண்ட் for electron and hole is 7/4. Ratio of the drift velocity of electron and hole is n/8. This is the given data. We are supposed to find the value of n. n value என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணிடுவோமா? ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபார்ம் ஆஃப் drift velocity ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்குறோம். இதில் கிவன் டேட்டாக்கு ஆப்டான ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண ஃபார்முலா என்ன அப்படின்னா I equal to NEAVD. ஏன் இதை நான் சூஸ் பண்ணுறேன்னா வேல்யூ ஆஃப் n is listed in the problem, value of current ratio is listed in the problem and drift velocity is listed, right? ஸோ இதிலிருந்து நான் எப்படி மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதிலிருந்து rearranging this equation, I is proportional to, எனக்கு ரெக்கார்ட் இல்லாத வேரியபிள், எனக்கு தேவையில்லாத வேரியபிள்ஸ் என்னெல்லாம் இங்கே இருக்குது, E வேல்யூ as well as A வேல்யூ. am I right? இந்த ரெண்டையும் நான் ஒமிட் பண்ணுறேன் அப்படின்னா I can write the same equation as I is proportional to N into VD. am I right? ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து எலக்ட்ரான் அண்ட் ஹோலை பேஸ் பண்ணி கொடுத்ததுனால த சேம் ஈக்குவேஷனை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக அப்படின்னா IE அண்ட் IH, E ஃபார் எலக்ட்ரான் அண்ட் H ஃபார் ஹோல், தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு NEVDE எழுதலாமா? அதே மாதிரி NHVDH. hope you are clear. ஜென்ரல் ஈக்குவேஷன் இது. எனக்கு தேவையில்லாத வேரியபிள்ஸை இக்னோர் பண்ணி ப்ரொபோர்ஷனல் எழுதுகிறேன். ஐ எம் ஃப்ரேமிங் டூ ஈக்குவேஷன்ஸ். லெட் திஸ் பி ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் திஸ் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஜஸ்ட் பை ஃபைண்டிங் ரேஷியோ, ஏன்னா எல்லாருமே ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1/2 gives you IE by IH equals NEVDE by NHVDH. Is that clear? By substituting values, IE by IH 7/4, that equal to NE by NH 7/5 into VDE by VDH n/8. It's quite easy. இந்த 7 cancel ஆகும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். n/8 equal to இந்த 5 மேலே ஷிஃப்ட் ஆகும் இல்லையா, 5/4. எனக்கு தேவை n வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் n ஈக்குவல்ஸ் டு 8 மேலே ஷிஃப்ட் ஆகும்போது 40/4. மை ஃபைனல் ஆன்சர் இஸ் 10. ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் ஃபார்ம். When a 5 volt potential difference is applied across a wire of length 0.1 meter, the drift velocity of electron is 2.5 × 10⁻⁴ meter per second
If the electron density in the wire is 8 10 to the power 28 meter per minus 3, the resistivity of the material is close to dash. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற டேட்டாவை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க? பொட்டென்ஷியல் V is given 5 volt. Length is given 0.1 meter. Drift velocity is given 2.5 into 10 to the power minus 4 meter per second. And N is listed 8 into 10 to the power 28 meter cube. இந்த கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டிக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரோ. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பற்றின டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே போட்டிருக்கிறோம். அது வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். ஸோ அதில் உள்ள ஒன் அமங் த ஃபார்மேட் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல்ஸ் NEVD into L. வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணதுனால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பொட்டென்ஷியல் 5, N value is 8 into 10 to the power 28. Value of E, that is charge, நம்ம நல்லா தெரியும் 1.6 into 10 to the power minus 19 C. So 1.6 into 10 to the power minus 19. Drift velocity value is 2.5 into 10 to the power minus 4 and length is 0.1 meter. ஃபர்ஸ்ட் பவர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸை ஒரு சைடில் அலைன் பண்ணி எழுதிக்கிறேன். பவர்ஸை கேட்டகரைஸ் பண்ணும்போது 10 power 28 minus 19 minus 4, which is nothing but 8 into 1.6 into 2.5 into 0.1 into 10 to the power plus 5. That equals 5 by 8. 1.6 2.5 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா 3.2 into 10 to the power 5. On further simplification, 5 divided by 3.2 பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 1.56 into 10 to the power, இந்த ப்ளஸ் 5 மேலே ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் 5ஆக மாறுது. தட் அப்ராக்சிமேட்டாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1.6 into 10 to the power minus 5. நம்ம கண்டுபிடிக்கிற குவான்டிட்டி வந்து ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கான யூனிட் நம்மளுக்கு நல்லா தெரியும், தட் இஸ் ஓமீட்டர்ஸ். இந்த ப்ராப்ளம் புரியும் நினைக்கிறேன். சாய்ஸில் ஆப்ஷன் டி 1.6 10 to the power minus 5 ohm meter is the right answer. Let's go for the next problem. The drift velocity of free electron in a conductor is V when current I is passed through. The drift velocity of free electron in a conductor is V when a current I is flowing through it. If both radius and current I is doubled, then find the new drift velocity. ஸோ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னா, ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகும்போது அங்கே எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி. ஸோ அந்த கண்டக்டருடைய ரேடியஸ் ஆர், அதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐ. ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ரேடியஸ் இஸ் டபுள்டு, அப்போ 2 times ஆர், தட் இஸ் மை நியூ ரேடியஸ்.
current is doubled 2 times I, that is my new current I dash. ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, what is my new drift velocity? To find what is my new drift velocity. அப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I'm going to find the ratio of old drift velocity with new, so that I can calculate VD dash. Fine. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா, I equals NEA VD, right? ஸோ ப்ராப்ளத்தில் ரேடியஸ் அண்ட் கரண்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, அது சம்மந்தமான டேட்டாஸை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் ரீஅரேஞ்ச் திஸ் ஃபார்முலா. I equals I equals A into VD, because N and E are a constant factors, right? So அப்போ நம்ம equal to எழுதுறதை விட proportionalனு மென்ஷன் பண்ணலாம். Clear? So again I am going to implement the data as given. A stands for area. So conductor is of the form cylinder. So area கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். That is I is proportional to pi r square into VD. எனக்கு தேவையான டேட்டா என்ன அப்படின்னா drift velocity தான் நான் கண்டுபிடிக்கணும். So drift velocity is proportional to I by pi r square. Am I right? ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா என்ன, ஆர் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, drift velocity is proportional to I by r square. Hope you are clear with this. அப்போ எனக்கு நியூ drift velocity கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ த சேம் ஃபார்முலாவை VD dash is proportional to I dash by r dash squareன்னு மாற்றிக்கிறேன். ஸோ தட் in the place of I dash, r dash, I can substitute. So finding the ratio to calculate the new drift velocity. So let this be equation number 1 and this be equation number 2. Divide 2 by 1. Therefore, VD dash by VD is equal to I dash by R dash square by I by R square. எழுதலாமா? So this implies I dash by, so this implies in the I dash க்கு பதிலா I can apply 2I, right? 2I divided by R dash க்கு பதிலா 2R apply பண்ணலாம். So 2R dash divided by I by R square. So this gives 2I by 4R square by I by R square. So the last final step is VD dash by VD is equal to 2I by 4R square I by R square னு வரும். இந்த R square நான் மேலே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். So R square I and I get cancelled. 2 times cancel பண்ணும்போது this becomes 2. So my final result is VD dash by VD is equal to 1 by 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, what is my new drift velocity? So taking this to the other side, VD dash equal to VD by 2. So இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, on doubling radius and amount of current through the conductor, my new drift velocity becomes half of my old drift velocity. So by this, option number B is the right answer. ஸ்க்ரீனில் இதை பேஸ் பண்ண 2 ப்ராப்ளம் டிஸ்பிளே பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.